अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यदना नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलम तरा कैफ़ फ़अल रब्बुक बिआदिन इरम ज़ातिल इमाद अल्लती लम युख़लक़ मिस्लुहा फ़िल बिलाद व समूद अल्लज़ीन जाबु स्सख़्र बिल वाद व फ़िरऔन ज़िल औताद अल्लज़ीन तग़ौ फ़िल बिलाद फ़अक्सरू फ़ीहल फ़साद फ़सब्ब अलैहिम रब्बुक सौत अज़ाब सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल तआला वल्लाहु यदउ इला दारिस्सलाम व यहदी मन यशाअ इला सिरातिम मुस्तक़ीम सदक़ल्लाहुल अज़ीम. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அற்புதமான அல்லாஹ்வுடைய மாபெரும் அருட்கொடையாகிய இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு இஸ்லாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெயர் வைத்தான். எதற்காகவென்றால் இந்த மார்க்கம் உலகத்திற்கு அமைதியை கொண்டு வர வேண்டும், சௌஜன்யத்தை கொண்டு வர வேண்டும், மக்களுக்கிடையே மன நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதி மார்க்கமான இந்த மார்க்கத்திற்கு இஸ்லாம் என்று பெயர் வைத்து, அமைதி என்று பெயர் வைத்து, இந்த அமைதியான இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் உலக அமைதியை ஏற்படுத்திவிட முடியும் என்பதையும் ரப்பல் ஆலமீன் கடந்த காலங்களிலே உலகத்திற்கு பல்வேறு சம்பவங்கள் மூலமாக, வரலாற்று மூலமாக ரப்பல் ஆலமீன் நிரூபித்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் எப்படி உருவாக்கியிருக்கிறான் என்றால், இரு பொருள்களை உள்ளடக்கிய வார்த்தை இஸ்லாம் என்பது. அந்த இரு பொருள்களுமே அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு கிடைக்கும் என்பதையும் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையின் மூலமாக நிரூபித்திருக்கின்றான். இஸ்லாம் என்றால் முதல் அர்த்தம் அமைதி என்பது. இஸ்லாம் என்றால் இன்னொரு அர்த்தம் சரண்டர் ஆவது, அல்லாஹ்விடத்தை சப்மிட் ஆவது, அல்லாஹ்விடத்திலே தன்னை அர்ப்பணித்து விடுவது என்று பொருள். இந்த இரண்டு பொருட்களையும் தருவிக்கக்கூடிய ஒரு வழியாக, ஒரு காரணியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாத்தை அமைத்திருக்கின்றான். அதாவது உலகத்திற்கு அமைதி என்பது எப்பொழுது ஏற்படும் என்றால், ஒரு அடியான் தன்னை படைத்த அல்லாஹ்விடத்திலே தன்னை முழுமையாக சரண்டர் ஆகும் பொழுதுதான், ஒரு அடியான் தன்னை படைத்த இறைவனிடத்திலே முழுமையாக தன்னை ஒப்படைக்கும் பொழுதுதான், சப்மிட் பண்ணும் பொழுதுதான் உலகத்திலே பீஸ் என்ற அமைதி ஏற்படும் என்பதை பொருளைத்தான் ரப்பல் ஆலமீன் இரண்டு பொருளையும் உள்ளடக்கிய சப்மிஷன், பீஸ் என்ற இரண்டு பொருளையும் உள்ளடக்கிய இஸ்லாம் என்ற வார்த்தையை இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு பெயராக அல்லாஹ் சூட்டினான். ஒமை யபத்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் என்ற இந்த அற்புதமான மார்க்கத்தை தவிர, அல்லாஹ்விடத்தில் தன்னை சரண்டர் ஆகக்கூடிய, சப்மிட் ஆகக்கூடிய இந்த வழியை தவிர வேறொரு வழியை யார் தேர்ந்தெடுப்பார்களோ ஃபலன் யுக்பல மின்ஹு, அவர்கள் தேர்ந்தெடுக்கும் வழி அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அல்லாஹ்விடத்தில் அது அக்செப்ட் ஆகாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு வழியை கொடுத்திருக்கிறானோ, சப்மிஷன் மூலமாக, சரண்டர் மூலமாக, தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் சப்மிட் செய்வதன் மூலமாக, அர்ப்பணிப்பதன் மூலமாக உலகத்தில் அமைதி ஏற்படுத்தும் என்ற ஒரு வழியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ, அந்த வழியின் மூலமாக மட்டுமே உலகத்தில் அமைதி ஏற்பட முடியும் என்பதை ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அன்றாடம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நான் இரண்டு செய்தி உங்களுக்கு சொல்ல போகின்றேன். ஒன்று, அடுத்த வாரம் வருடா வருடம் ஒரு விழாவாக, ஒரு திருநாளாக, ஒரு ஃபங்க்ஷனாக, அல்லது ஒரு மீட்டிங் அளவிலே, அல்லது ஒரு அரங்கத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அளவிலே நடத்தப்படக்கூடிய வேர்ல்டு பீஸ் டே, உலக அமைதி தினம். இது உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே அமைதி நிலவ வேண்டும், இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே அமைதி நிலவ வேண்டும், இரண்டு வகுப்பார்களிலே அமைதி நிலவ வேண்டும், இரண்டு கம்யூனிட்டிகளிலே அமைதி நிலவ வேண்டும், எல்லா மக்களுக்கு மத்தியிலே அமைதியும் சௌஜன்யமும் சாந்தம் உருவாக வேண்டும் என்பதற்காக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டு வருடா வருடம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். அந்த நாளிலே எந்த அளவுக்கு பொதுமக்களோடு சம்பந்தம் இருக்கிறது என்று தெரியவில்லை. பொதுமக்களுக்கு அந்த நாளோடும் அந்த தினத்தோடும் எந்த தொடர்பும் கிடையாது, அதனால் எந்த சம்பந்தம் கிடையாது. உலக தலைவர்கள் கூடுவார்கள், கூடிய உலக பீஸ் டே, வேர்ல்டு பீஸ் டே, உலக அமைதி தினம் என்ற பெயரிலே இரண்டு நாடு தலைவர்கள் கூடி பேசுவார்கள். அதை பற்றி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், ஒரு விழா நடக்கும், ஒரு நிகழ்வு நடக்கும், அவ்வளவுதான்.
இதற்கு மேல் இந்த 4 நாள் என்ன சாதிக்க முடியும் என்றால் இதுவரை அந்த நாள் மூலமாக இந்த உலக அமைதி தினத்தின் மூலமாக எதுவும் சாதித்ததாக வரலாறு கிடையாது. ஆக இந்த நேரத்திலே நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், உலகத்திலே நீங்கள் அமைதி ஏற்பட வேண்டும், சாந்தி சமாதானம் ஏற்பட வேண்டும், சௌஜன்யம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு ஒரே பாதை, ஒரே வழி, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை, அல்லாஹ்வால் காட்டித்தரப்பட்ட வழி அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான். இந்த தீன் இஸ்லாத்தின் மூலமாக மட்டும்தான் உலகத்தில் அமைதி ஏற்பட முடியும் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே அமைதிக்கு உலகத்திலே இடையூறாக இருப்பது யார்? உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே அமைதி ஏற்பட்டு விடக்கூடாது, மக்களுக்கு மத்தியிலே சாந்தி சமாதானம் உருவாகிவிடக்கூடாது, மக்களுக்கு மத்தியிலே சௌஜன்யம் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்கு முதல் காரணியாக, முதல் கருவியாக இருப்பவர்கள் யார் என்பதையும் நாம் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். யார் தடையாக இருக்கிறார் என்று தெரிந்தால்தான் அந்த தடையை அகற்றும் பொழுது உலகத்தில் அந்த அமைதி நிலவும், அந்த சாந்தி நிலவும், சமாதானம் நிலவும். இப்படிப்பட்ட உண்மை ஒருபுறம் இருக்க, இன்று உலகளாவிய அளவிலே குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அமெரிக்காவை சார்ந்தவர்கள் அவதூறு திரைப்படம் வெளியிடப்பட்ட பிறகு அதனால் உலகத்திலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த ரியாக்ஷனை காட்டி இன்று உலகம் முழுவதும் மீடியாக்கள் மூலமாக, வலைத்தளம் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக ஒரு அவதூறு செய்தி பரப்பப்படுகிறது என்னவென்றால், இஸ்லாமோபோபியா என்ற ஒரு வெறி முஸ்லிம் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்லாத்தை வேகமாக பரப்பி எல்லோரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்து எல்லோரையும் தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக ஆக்க வேண்டும், எல்லா மக்களையுமே இஸ்லாத்தை ஏற்க வைத்து முஸ்லிம்களாக ஆக்கி அவர்கள் அமைதிக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடியவர்களாக, அமைதிக்கு எதிரானவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி உலகத்தில் நடைபெறுகிறது என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக இன்று கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இந்த அவதூறு பிரச்சாரத்திற்கு வைத்த பெயர் என்ன? மேற்கத்திய சக்திகள் இஸ்லாமோபோபியா என்று பெயர் வைத்து இந்த இஸ்லாமோபோபியா தான் இன்றைய உலகத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது, இதன் மூலமாக உலக அமைதி கெடப்போகிறது என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தையும் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் ஒரு செய்தியை விளங்கிக் கொள்ள வேண்டும். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான தீனுல் இஸ்லாத்தை, தரக்துக்கும் ஃபி மில்லத்தின் பயலா, உங்களை வெள்ளை வெளையர் என்ற பளிச்சென்ற மார்க்கத்தை விட்டு செல்கின்றேன், அந்த மார்க்கத்தினுடைய லைலுஹா கனஹாரிஹா, அந்த மார்க்கத்தினுடைய இரவு கூட பகலை போன்று வெளிச்சமாக இருக்கும் என்று. அதாவது இந்த மார்க்கத்திலே மூடல் என்பது கிடையாது, ஒளிவு மறைவு கிடையாது, எந்த விதமான பதுங்களோ அல்லது எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது, இது வெள்ளை வெளையர் என்ற பளிச்சென்ற மார்க்கம் என்று எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தீனுல் இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போது இந்த வார்த்தை சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வெள்ளை வெள்ளென்ற இந்த பளிச்சென்ற மார்க்கம் இன்று எந்த அளவுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை, இதனுடைய மகிமையை புரிந்து நாம் பின்பற்றி நடக்கின்றோம், எந்த அளவுக்கு இதனுடைய தத்துவத்தை, இதனுடைய அடிப்படையை, இதனுடைய உண்மை சாராம்சத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்கின்றோம் என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்றோம், எந்த அளவுக்கு அப்பழுக்கு இல்லாமல் பரிசுத்தமாக பின்பற்றுகின்றோம். பேரளவில் பின்பற்றுவது ஒரு பக்கம், ஏதோ நாம்கே வாஸ்து பின்பற்றுவது ஒரு பக்கம், ஏதோ எனக்கு பிடிச்ச மார்க்கத்தை எடுத்துப்பேன், பிடிக்காத விஷயத்துல மார்க்கத்தை விட்டுருவேன் என்று இருக்கக்கூடிய நிலை ஒரு பக்கம். இவையெல்லாம் தாண்டி 100க்கு 100 முழுக்க அப்பழுக்கு இல்லாமல் முழுக்க பரிசுத்தமான நிலையில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்பதும், நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தை என்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு நாம் எச்சி வைக்கின்றோம், சொல்கிறோம் என்பதும் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாம் சகோதரர்களே. ஏனென்றால் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு சமீபத்தில் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை, பெரிய வரலாற்று சாதனை என்று மற்றவர்கள் சொல்லிக் கொள்வதும் உண்டு. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலே வி வாண்ட் சேஞ்ச், எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு தலைப்போடு, ஒரு கோஷத்தோடு, ஒரு ஒற்றை கோஷத்தோடு ஒரு கருப்பரினத்தை சார்ந்தவர் முன்வந்தார். அவர் அமெரிக்காவினுடைய அதிபதியாக ஆக்கப்பட்டு விட்டால் உலகமே தலைகீழாக புரண்டுவிடும், அமெரிக்காவின் நிலை தலைகீழாக மாறிவிடும், அமெரிக்காவிலே தேனாரும் பாலாரும் ஓட ஆரம்பித்து விடும், அமெரிக்கர்கள் அப்படி இருப்பார்கள் இப்படி இருப்பார்கள், உலகத்திலே அமைதி நிலவும், சௌஜன்ய நிலையும், உலகத்திலே அமைதி கொடிகட்டி பறக்கும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு பராக் ஒபாமா 5 வருடங்களுக்கு முன்பாக ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தவுடனே அவசரமாக அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அப்படி என்ன அமைதிக்காக பாடுபட்டு விட்டார், அப்படி என்ன அமைதி நிலவு செய்து விட்டார் என்று தெரியவில்லை. ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசும் அவருக்கு அவசரமாக வழங்கப்பட்டது. இவர் ஒரு அமைதி புறா என்று. இவர் வந்தால் அமெரிக்காவில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்பொழுதே 5 வருடங்களுக்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா பதவியேற்பதினால் உலகத்தில் என்ன மாற்றம் நிகழப்போகும் அல்லது அமெரிக்காவில் எந்த மாற்றம் நிகழும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும் சில விஷயங்களை சொன்னதை இப்போது மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். நிச்சயமாக இந்த உலகத்திலோ அல்லது அமெரிக்காவுடைய வாழ்க்கையிலோ எந்த மாற்றம் நிகழப்போவதில்லை. ஏனென்றால் பராக் ஒபாமா இயற்கையிலே ஒரு கால் நல்லவராக இருப்பாரேனால் அவர் நல்லவராக இருக்க முடியுமே தவிர நல்லவராக இயங்க முடியாது என்ற ஒரு கருத்தை நாம் பதிவு செய்தோம். ஏனென்றால் அவரை இயக்குவது அவர் அல்ல, அவரை இயக்குவது அவருக்கு பின்னால் உள்ள யூத சக்திகள்.
அந்த யூதர்கள் என்றுமே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்துக்கு ஆளான ஒரு மோசமான கூட்டம் என்பதனால் அந்த கூட்டத்தினர்கள் எதையுமே தங்களுடைய சுயநலனுக்காக தங்களுடைய நலனுக்காக தான் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட கேடுகட்ட யூதர்களால் இயக்கப்படும் ஒரு பராக் ஒபாமா நிச்சயமாக நல்லவராக அவரால் இயங்க முடியாது. நல்லவராக ஒரு கால் இருந்தால் நல்லவராக இருக்க முடியுமே தவிர அவர் நல்லவராக இயங்க முடியாது என்பதை சொன்னோம். இப்பொழுது 5 வருடத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை தேர்தல் வந்து மீண்டும் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் அவருக்கு ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை கொடுத்து அவர் மீண்டும் அமெரிக்க மக்கள் தங்களே ஏமாளியாக்கி மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த பராக் ஒபாமா இருக்கும் வரை அல்ல, அமெரிக்காவில் எந்த அதிபர் வந்தாலும் சரி, இந்த அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்கனுடைய காங்கிரசும் அந்த காங்கிரசின் செனட்டின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய யூதர்களும் தான் முழுக்க முழுக்க உலகத்தினுடைய அமைதிக்கு எதிரிகள். உலகத்திலே ஒரு உலக மகா பயங்கரவாதி என்று சொல்வதாக இருந்தால் அமெரிக்காவை தான் சொல்ல வேண்டும். உலகத்திலே மிகப்பெரிய அமைதிக்கு இடையூறானவர்கள் யார் என்று பார்த்தால் அமெரிக்காவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அமெரிக்கர்களை பொறுத்தவரையிலே அவருடைய ஒற்றை கொள்கை என்னவென்றால் we are own people of God, கடவுளுடைய சொந்த மக்கள் நாங்கள் தான். இது இப்பொழுதல்ல, அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொல்வார்களாம், நஹனு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பிள்ளைகள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் மக்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொண்டதை அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் இப்படி சொல்லி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நஹனு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய மக்கள் என்று சொல்லி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் திருக்குர்ஆனில் எச்சரிக்கப்பட்ட அதே வாசகத்தை தான் இன்று வரை அமெரிக்கர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் கடவுளுடைய ஓன் பீப்புள், சொந்த மக்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். மக்கா ஹஜ் சர்வீஸ், மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம். மக்கா ஹஜ் சர்வீஸ் மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்கள் தலைமையில் ஓர் அற்புத ஜியாரத் பயணம். எகிப்து நாட்டின் ஏராளமான அற்புத தலங்கள், பிரமிடுகள், நைல் நதி மற்றும் ஃபிரௌன் சடலம், பாலஸ்தீன் நாட்டின் பரவசமூட்டும் பைத்துல் முகத்தஸ், ஜெருசலேம், ஜெரிகோ, பெத்லஹேம் போன்ற புண்ணிய தலங்கள், நபி மூசா, நபி ஈசா, நபி யஹ்யா, நபி ஷுவைப், நபி தாவூத், அன்னை மரியம் போன்றோர் வாழ்ந்து மறைந்த வாஞ்சைமிகு தலங்கள், புண்ணிய சஹாபாக்கள் அடங்கியிருக்கும் கண்ணிய நினைவிடங்கள், சிரியா தேசத்தின் சீரிய பள்ளிவாசல் மஸ்ஜித் உமையா, ஜோர்டான் நாட்டில் அஸ்ஹாபுல் காஃப் எனும் குகைத்தோழர்களின் குகை, மனிதர்களை மிதக்கச் செய்யும் சாக்கடல் மற்றும் அல் குர்ஆன் கூறும் அற்புத தலங்கள் ஏராளம் ஏராளம். இவற்றுடன் சேர்ந்து புனித உம்ராவும். இவை அனைத்தும் மௌலானா ஷம்சுதீன் காசிமீன் அவர்களின் சீரிய வழிகாட்டலில். ஏமாற்றத்தை தவிர்க்க உடனே பதிவு செய்வீர். புறப்படும் நாள் இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாதம். மக்கா ஹஜ் சர்வீஸ், நிசாரா பனான்சா 813 அண்ணா சாலை, LIC எதிரில், சென்னை. தொலைபேசி 9441632212. கடவுளுக்கு சொந்தமானவர்கள் நாங்கள் மட்டும்தான், நாங்கள் தான் கடவுளுக்கு சொந்த மக்கள். இதனுடைய பொருள் என்ன? நாங்கள் மட்டும்தான் வாழ வந்தவர்கள், நாங்கள் மட்டும்தான் வாழ வேண்டியவர்கள். ஆக அமெரிக்க மக்கள் வாழ்வதற்காக, அமெரிக்க மக்களுடைய நலனுக்காக, அமெரிக்க மக்களுடைய சொகுசுக்காக, அமெரிக்க மக்களுடைய லக்ஸுரி லைஃபுக்காக உலகத்தில் எந்த நாட்டை, எந்த மக்களை, யாரை வேண்டுமானாலும் அழிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் சுரண்டலாம், யார் மீது வேணாலும் போர் தொடுக்கலாம், யாருடைய ஆட்சியின் கேள்வி வேணாலும் மூக்கை நுழைக்கலாம், எந்த அரசாங்கத்திற்குள்ளும் உள்ளே புகலாம், யாரையும் கைது செய்யலாம், யாரையும் கொள்ளலாம். எதற்காக? எங்கள் நலனுக்காக. ஏனென்றால் because we are own people of God, நாங்கள் கடவுளுடைய சொந்த பிள்ளைகள், நாங்கள் மட்டும்தான் கடவுளுடைய சொந்த பிள்ளைகள். எங்களுடைய அமெரிக்க பூமி மட்டும்தான் கடவுளுடைய ஓன் கண்ட்ரி, ஓன் பிளேஸ் என்ற இவர்களுடைய தாரக மந்திரம் தான், இவர்களுடைய இந்த கேடுகட்ட சுயநலம் தான் அருமை சகோதரர்களே உலகத்தின் அமைதிக்கு ஊறு விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கே நாம் நினைக்கலாம் அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் தலையிடுகின்றது, எல்லா நாட்டு வளங்களையும் சுரண்டுகின்றது. அருமை சகோதரர்களே, ஒரு புள்ளி விவர கணக்குப்படி 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விவர கணக்குப்படி உலகத்தின் மொத்த வளங்களில், உலகத்தில் எத்தனை வளங்கள் இருக்கிறோ, நீர் வளம், நில வளம், தாது வளம், கனிம வளம், மழை வளம், விவசாய வளம் என்று எத்தனை வளங்கள் இருக்கின்றது அல்லாஹ்வுடைய வளங்கள், அத்தனை வளங்களிலும் 1/3 பகுதியை அமெரிக்கர்கள் அனுபவிக்கிறார்கள்.
ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மொத்த வளத்தில் 1/3 பகுதியை அமெரிக்கர்கள் அனுபவிக்கிறார்கள். எப்படி? சுரண்டல் மூலமாக, ஆக்கிரமிப்பின் மூலமாக, மிரட்டலின் மூலமாக, மற்றவர்களை பணிய வைப்பதன் மூலமாக, ஆயுதங்களை காட்டி பயமுறுத்தியதன் விளைவாக இப்படியெல்லாம் தங்களுடைய சக்தியை பிரயோகப்படுத்தி உலக வளத்தின் 1/3 பகுதியை அமெரிக்கர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா நாட்டு மக்களுடைய நிர்வாகத்திலும், எல்லா நாட்டு மக்களுடைய வளத்திலும், எல்லா நாட்டு மக்களுடைய அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த நியாமத்திலும் தலையிடக்கூடிய அமெரிக்காவை ஏன் முஸ்லிம்கள் மட்டும் எதிர்க்கிறார்கள்? ஏன் ஒரு அல் காய்தா மட்டும் எதிர்க்கின்றது? எல்லா நாடுகளிலும் தான் அமெரிக்கா தலையிடுகின்றது. எல்லா நாட்டு வளத்தையும் தான் அமெரிக்கா சுரண்டுகின்றது. எல்லா நாட்டு அரசியலில் தான் அமெரிக்கா தலையிடுகின்றது, மூக்கை நுழைக்கின்றது. எல்லா நாட்டு விஷயத்திலும் தானே சட்டாம்பிடித்தனமாக நடக்கின்றது. அருமை சகோதரர்களே, ஒன்றுமில்லை, சாதாரண ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு அயோக்கியன் ஒரு ஆபாச படம் எடுக்கின்றான். அந்த ஆபாச படம் எடுத்ததற்கு முஸ்லிம்கள் தங்களுடைய எதிர்வினையை காட்டுகின்றார்கள். அப்படி எதிர்வினையை காட்டியதற்கு அமெரிக்காவுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? தங்கள் நாட்டு தூதரகங்களுக்கு உத்தரவிட்டு எந்தெந்த பகுதியில் எதிர்ப்பு பலமாக இருக்கிறதோ அந்த பகுதியில் முஸ்லிம்களுடைய முக்கிய தலைவர்களை போய் சந்தித்து அவர்களை கன்வீனியன்ஸ் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, சமாதானம் சொல்லுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி உறுதிமொழி கொடுங்க. அல்ல, கன்வீனியன்ஸ் பண்ணுங்க, அவர்களை சமாதானம் செய்யுங்கள். எப்படி சமாதானம் செய்யுங்க? நீங்க என்னதான் கத்தினாலும் சரி, என்னதான் கூக்குரல் இட்டாலும் சரி, என்னதான் கொக்கரிச்சாலும் சரி, என்னதான் அமெரிக்க தூதரகங்கள் மீது நீங்கள் கல்லால் அடிச்சாலும் சரி, மவுண்ட் ரோட் என்று ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, தொண்டை தண்ணி போக கத்தினாலும் சரி, அந்த திரைப்படம் எடுத்தவர்கள் மீது எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன் காரணம் என்ன? எங்கள் நாட்டை பொறுத்தவரையிலே தனி மனித சுதந்திரத்திற்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம், தனி மனித சுதந்திரத்துக்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம், தனி மனித கருத்துக்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம் உங்களுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இதை போன்ற அல்லது அவர்களை மட்டமான எத்தனையோ தலைவர்களுக்கு இப்படிப்பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் நிகழ்ந்த போதும் எங்களால் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் எங்கள் நாட்டு சட்டம் அப்படி இருக்கின்றது. இதை சொல்லி நீங்கள் உலகத்தில் உள்ள தலைவர்களை, முஸ்லிம் தலைவர்களை போய் சமாதானப்படுத்தி விட்டு வாருங்கள் என்று உத்தரவு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையிலிருந்து அவருடைய தூதரகங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன? நீ வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, நீ செத்து சுண்ணாம்பா போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய எவனோ ஒரு கடைக்கூடி ஒரு அயோக்கியன், ஒரு பரோல்ல வந்த ஒரு கைதி, ஒரு குற்றவாளி, ஒரு அயோக்கியன், ஒரு கிறுக்கன், அவனுடைய செயலால், அவனுடைய காரியத்தால் உன்னுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டால் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னுடைய மனது வேதனைப்பட்டா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னுடைய உணர்வுகளை பாழடித்தால், உன்னுடைய உணர்வுகளை புண்படுத்தினால் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த அயோக்கியனுடைய தனி மனித உரிமை தான் எனக்கு முக்கியம். அவனுடைய உரிமையை என்னால் பறிக்க முடியாது. அந்த கிறுக்கனுடைய அயோக்கியனுடைய தனிமனித உரிமையை என்னால் பறிக்க முடியாது. நீ எவ்வளவுதான் செத்தாலும் பரவாயில்லை, புண்பட்டாலும் பரவாயில்லை, வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை என்பதுதான் இவர்களுடைய இந்த சமாதானத்தின் அர்த்தம். இது ஒரு சாம்பிளுக்கான உதாரணத்துக்கான சொல்றேன். ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி ஜெயிலிருந்து பரோல்ல வந்திருக்கிறான், அந்த அயோக்கியன், அவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அசிங்கமான படம் எடுத்துக்கிறான். அந்த கைதியை பிறகு அவனை குற்றவாளி கைது செய்திருக்கிறார்கள். குற்றவாளி செய்து இன்றைய செய்தியில் வந்திருக்கிறது, அவனுக்கு 1 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? இந்த காரியம் செய்ததற்காக அல்ல, முஸ்லிம்களை உணர்வுகளை புண்படுத்தியதற்காக அல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆபாசமான திரைப்படம் எடுத்ததற்காக அல்ல. மாறாக அவன் பரோலிலே வந்து அமெரிக்காவுடைய சட்டத்திற்கு எதிராக இருந்தான், வேறு சில வங்கி ஊழல்களிலே ஈடுபட்டான், வங்கியிலே காசோலை கொடுத்து ஏமாற்றி விட்டான். அதனால் மீண்டும் அவனை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இதுதான் அமெரிக்கர்களுடைய ஒற்றை கொள்கை. நாங்கள் இறைவனுடைய சொந்த மக்கள், எங்களுடைய நலன் போகத்தான், எங்களுடைய வளம் போகத்தான், எங்களுடைய மகிழ்ச்சி போகத்தான் மற்றவர்களது என்பது மட்டுமல்ல, மாறாக மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை பாழ்படுத்தி மற்றவருடைய இன்பத்தை நாகரித்து நாசமாக்கி அதன் மூலமாக நாங்கள் இன்பம் காணுவோம் என்பது அமெரிக்கருடைய கொள்கை. இப்படிப்பட்ட சுயநலம் மிக்க அமெரிக்கர்கள் உலகத்தில் இருக்கும் வரை, அமெரிக்க ஆட்சியாளர்கள் இருக்கும் வரை, அருமை சகோதரர்களே, உலகத்தில் ஒருபோதும் அமைதியை ஏற்படுத்திவிட முடியாது. சரி, அமெரிக்கா எல்லா நாடுகளின் விஷயம் தலையிடுகிறது, வியட்நாமில் தலையிடுகிறது, சீனாவிலே தலையிடுகிறது, ரஷ்யாவிலே தலையிடுகிறது, ஆப்கானிஸ்தானில் தலையிடுகிறது, ஈராக்கில் தலையிடுகிறது, லிபியாவிலே தலையிடுகிறது, எல்லா நாட்டு உள்நாட்டு வீரர்களும் தலையிடுகிறது அமெரிக்கா. பிறகு முஸ்லிம்கள் மட்டுமே அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும், மற்றவர்களாம் சகித்துக் கொண்டு போவதை போன்று மற்றவர்களும் அமைதியாக போக வேண்டும், முஸ்லீம்கள் அமைதியாக போக வேண்டியதானே? ஏன் அல் காய்தா முஸ்லீம்களை எதிர்க்க வேண்டும்? ஏன் அல்லது மற்றபடி தாலிபான்கள் அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும், அல் காய்தா அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும்? அருமை சகோதரர்களே, அநியாயத்தை கண்டால் அமைதியாக போங்கள் என்று சொல்லாமல் அநியாயத்தை தட்டி கேளுங்கள் என்று சொன்ன மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அதனால் தான் முஸ்லிம்கள் மட்டும் அமெரிக்கா எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் சக்தி மீது நம்பிக்கை வைத்து அமெரிக்காவை எதிர்ப்பார்கள்.
எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை ஒசாமாக்கள் ஷஹீதானாலும் சரி, அல்ல எத்தனை பின்லாடர்கள் ஷஹீதானாலும் சரி, மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட சுகதாக்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் அமெரிக்காவை எதிர்ப்பதற்காக. காரணம் என்ன? அநியாயத்தை பார்த்து வாய் மூடியிரு, அல்ல ஒரு கண்ணத்தில் எடுத்தால் மறு கண்ணத்தை காட்டு என்று பைத்தியக்காரத்தனமான சொல்கைக்கு சொந்தமான நல்ல இஸ்லாம் அநியாயக்காரர்களை கண்டால் கையால் தடு, கையால் வெட்டு, கையால் கொள்ளு, அதன் மூலமா வந்து அநியாயத்திட்டு சமுதாயத்தை பாதுகாத்துக்கொள், அல்லது வாயால் தடுத்து சமுதாயத்தை அநியாயத்திட்டு பாதுகாத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆகவே தான் உலகளாவிய அளவிலே முஸ்லிம்கள் மட்டும்தான் அமெரிக்காவை தங்களுடைய பலமான பிரயோகத்தை பயன்படுத்தி எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட அமெரிக்காவோ அமெரிக்காவினுடைய கொள்கையோ இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான சுயநல கொள்கையோ இருக்கும் வரை உலகத்திலே அமைதி திரும்பாது, அமைதி ஏற்படாது. பராக் ஒபாமா பதவியேற்றவுடன் உலகமே அப்படி மீடியாக்களெல்லாம் ஆஹா உலகத்திலே தேனாரும் பாலாரும் ஓடப் போகிறது, அப்படி நடக்க போகிறது, இப்படி நடக்க போகிறது, அமைதி நிலவப் போகிறது என்று சொன்னார்கள். 5 வருடத்தில் என்ன நடந்தது? 5 ஆண்டுகள் என்ன நடந்தது? அமெரிக்காவிலே எந்த பொருளாதார மாற்றம் ஏற்படவில்லை. மேலும் மேலும் அமெரிக்கர்கள் பிச்சைக்காரர்களாக தான் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் அமெரிக்கர்கள் தங்களுடைய கீழ்நிலை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலக பொருளாதார கொள்கையிலும் வெளியுறவு கொள்கையிலும் அமெரிக்காவினுடைய பழைய கொள்கையிலே பராக் ஒபாமா ஒரு நூல் இழை அளவு கூட மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை அவரால். ஏனென்றால் இயங்குவது அவராக இருந்தாலும் இயக்குவது யூதர்கள், இயக்குபவர்கள் அசிங்கமானவர்கள், அயோக்கியர்கள். அப்படிப்பட்ட இயக்குநர்களுடைய இயக்கத்திற்கு உட்படும் ஒபாமாவால் எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. அதனால் ஆனாலும் பாருங்கள், அமெரிக்க மக்கள் எப்படி ஏமாளிகள் என்றால் மீண்டும் ஒரு முறை அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, உலக அமைதிக்கு வழியேற்றக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் தான். எப்பொழுது ஒரு மனிதன் முழுமையாக தன்னை அல்லாஹ்விடத்தில் சரண்டர் செய்து, முழுமையாக தன்னை அல்லாஹ்விடத்தில் சப்மிஷன் செய்து, முழுமையாக தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அதன் மூலமா உலக அமைதியை ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட அமைதிதான் நிரந்தரமான அமைதியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இதைத்தான் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே இஸ்லாத்தை பற்றி சொல்கின்றான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் உங்களுடைய அமைதியின் இல்லத்திற்கு அழைக்கின்றான். இஸ்லாத்திற்கு அழைப்பது என்பது ரப்பல் ஆலமீன் சொன்ன அமைதியின் இல்லம். இது உலகத்தில் அமைதியை இஸ்லாத்தின் மூலமாக மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யஹ்தி பிஹி மனித்தபா ரிதுவானஹு சுபுலஸ் ஸலாம், அவன் தான் நாடியவர்களை தன்னுடைய அருளால் அமைதியின் பாதையில் செலுத்துகின்றான், நேர்வழி காட்டுகின்றான். இஸ்லாத்தை ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் குறிப்பிட்டானோ அங்கெல்லாம் அமைதியின் இல்லம், அமைதியின் பாதை, அமைதியின் இடம், அமைதிக்கு சொந்தமானது என்ற அமைதி என்ற வார்த்தையை ஏற்படுத்துகின்றான். ஆகவே இஸ்லாத்தினால் மட்டும்தான் அமைதியை ஏற்படுத்த முடியும். இது அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நாமும் நம்பி நடப்பது மட்டுமின்றி உலகெங்கும் பிரகடனம் செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதிக்கு எதிராக தங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி, தங்களுடைய சக்தியை பயன்படுத்தி, தங்களுடைய சட்டாம்பிள்ளைத்தனத்தை பயன்படுத்தி, தங்களுடைய ரவுடித்தனத்தை பயன்படுத்தி, தங்களுடைய ஆயுதத்தை காட்டி மிரட்டி உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தி விடலாம். அல்லது தங்களுடைய நாடு மட்டும் அமைதியாக இருந்து விடலாம். உலகத்தில் யார் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன, நம்ம நாடு அமைதியாக இருக்க வேண்டும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டையை மூட்ட வேண்டும். அதற்கு காஷ்மீர் என்ற ஒரு பொறியை வைக்க வேண்டும். அந்த பொறியில இந்தியாவும் பாகிஸ்தானும் அடித்துக் கொள்ளும் பொழுது இந்தியாவுக்கும் ஆயுதம் சப்ளை செய்ய வேண்டும், அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுக்கும் ஆயுதம் சப்ளை செய்ய வேண்டும். அதன் மூலமாக அமெரிக்கர்கள் கொழிக்க வேண்டும். இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அமெரிக்கா கையாளக்கூடிய தந்திரம். இது இப்படிப்பட்ட தந்திரத்தை ஏற்படுத்தி, இப்படிப்பட்ட ரவுடித்தனத்தை ஏற்படுத்தி யாரையும் தன்னை விட மிகைத்து விடாமல் ஆக்கி நாம் சுபிட்சமாக இருந்தால் அதன் மூலமா நம்ம மக்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பார்கள், கடவுளுடைய சொந்த பிள்ளைகளான அமெரிக்கர் மட்டும் நிம்மதியாக இருப்பார்கள் என்று ஊரை ஏமாற்றிக் கொண்டிருந்தால் மனிதர்களால் அவர்களுடைய இன்னல்களை விட்டு தடுக்க முடியாமல் போய்விடலாம். மனிதர்களால் அந்த அமெரிக்கர்களை தண்டிக்க முடியாமல் போய்விடலாம், அல்லது மற்ற தீவிரவாதிகளால் தண்டிக்க முடியாமல் போய்விடலாம், இஸ்லாமிய முஜாஹிதுகளால் தண்டிக்க முடியாமல் போய்விடலாம், அல்லது ஷஹீத் ஒசாமா பின் லாடன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்களால் அமெரிக்காவை தண்டிக்க முடியாமல் போய்விடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். வரம்பு மீறி போகும் பொழுது எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பிய பொழுது அந்த நபிமார்களை, அந்த மக்கள் பலமான மக்கள், நல்ல ஆக்ரோஷமான சக்தி கொண்ட அந்த மக்கள் அந்த நபிமார்களை பொய்ப்பித்த பொழுது நபிமார்களால் முடிந்த அளவுக்கு தான் எதிர்க்க முடிந்தது. அதற்கு மேல் நபிமார்களால் எதிர்க்க முடியவில்லை எனும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பிரயோகத்தை நேரடியாக பயன்படுத்தினான், தன்னுடைய சக்தியை அல்லாஹ் பிரயோகப்படுத்தினான். அதுபோன்றுதான் சகோதரர்களே, அமெரிக்காவிலே தற்போது தொடர்ந்து புயல்கள், கேத்ரீனா, ரீட்டா, வில்மா, சாண்டி என்ற புயல்களை தினம் தினம் சம்பாதித்து தினம் தினம் சந்தித்து அந்த மக்கள் அழிந்து கொண்டிருக்க அடுத்து ஓரிரு நாட்கள் இன்னொரு புயல் புதிதாக வந்திருக்கின்றது. அடுத்த ஓரிரு நாட்கள், நாளைக்கோ நாளை கழிச்சோ இந்த புயலுக்கு எல்லாம் இவர்கள் பெயர் வைத்து அழகு பார்க்கிறார்கள். ஏற்படக்கூடிய இழப்புகளை உலகத்துக்கு சொல்வதில்லை.
அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை உலகத்துக்கு சொல்வதில்லை. சமீபத்திலே அடித்த சாண்டி புயலால் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னவென்றால் சகோதரர்களே, 2 பில்லியன் கோடி டாலர்கள், 2 பில்லியன் கோடி டாலர்கள் நம்முடைய இந்தியாவுடைய மதிப்பில் சொல்வதா இருந்தால் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அமெரிக்காவிலே அவர்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நியூயார்க் என்பது அமெரிக்காவினுடைய வர்த்தக கேபிட்டல், அமெரிக்காவினுடைய சொந்த கேபிட்டல் வாஷிங்டனாக இருந்தாலும் கூட எக்கனாமிக் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய வர்த்தக தலைநகர் என்பது நியூயார்க் தான். நியூயார்க்கில் தான் மொத்த வர்த்தகமும் மொத்த வியாபாரம் நடக்கிறது. அமெரிக்காவுடைய மொத்த வருமானம் நியூயார்க்கில் தான் இருக்கிறது. அந்த நியூயார்க்கின் மீதும் நியூ ஜெர்சியின் மீதும் வீசிய இந்த சாண்டி புயலால் நியூயார்க்கினுடைய முக்கியமான விமானத்தளம் மூடப்பட்டு சுமார் 13,000 ஏர் சர்வீஸ்கள், 13,000 விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்றால் நாம் யூகித்துக் கொள்ளலாம் இந்த புயலால் அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்று. ஆனால் வெளியில் சொல்வதில்லை. வெளியில் எந்த போட்டோவும் வந்து விடாமல், எந்த செய்தியும் வந்து விடாமல், தங்களுடைய இலக்கு தங்களுக்குள்ளே இருந்து தமிழில் சொல்வார்கள், குடிப்பது கூழாக இருந்தாலும் கொப்பளிப்பது பன்னீராக இருக்க வேண்டும் என்று. பந்தா காட்டுறவன் வீட்டில் கூட குடிச்சிட்டு வந்து வெளியில பன்னீரால கொப்பளிப்பானா, பத்தியா நான் கொப்பளிக்கிறதே பண்ணினா என்ன சாப்பிட்டு பண்ணி யோசிச்சுக்கன்னு சொல்லி அந்த மாதிரி அமெரிக்கர்கள் உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட அல்லாஹ்வின் தரப்பில் வந்த இழப்பை அவர் நினைக்கிறார் உலக மக்களை ஏமாற்றி விடலாம், உலகத்தில் அமைதியை கெடுத்து விடலாம், எல்லா நாட்டு வளத்தையும் நாம் சுரண்டி அனுபவித்துக் கொண்டலாம் என்று அல்லாஹ் விட்டு விடுவானா? புயலுக்கு மேல் புயல், புயலுக்கு மேல் புயல். எத்தனையோ தீவிரவாதிகளை அடக்கினார்கள், எத்தனையோ முஜாஹிதுகளை அடக்கினார்கள், எத்தனையோ ஷஹீதுகளை அடக்கினார்கள், எத்தனையோ நாட்டு அதிபர்களை தங்களுக்கு எதிராக பேச விடாமல் தடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த தண்டனை அவரால் தடுக்க முடிந்ததா? அல்லாஹ்வுடைய இந்த அதாவை தடுக்க முடிந்ததா? ஹாது கூட்டத்தாரை பற்றி ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கூட்டத்தினர்கள், மிக பலசாலியான கூட்டத்தினர்கள், அல்லாஹ்வே குர்ஆனிலே வாக்குமூலம் கொடுக்கின்றான், அவர்களை போன்ற பலசாலிகளை இதுவரை உலகத்தில் படைத்தது கிடையாது. அப்படிப்பட்ட பலசாலிகள் ஆது கூட்டத்தினர்கள். மன் அஷத்து மின்னா குவா, உலகத்திற்கே சவால் விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட பலசாலி உலகத்தில் யார் என்று சவால் விட்டவர்கள். அந்த ஆது கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன ஏற்படுத்தினான்? சூரத்துல் ஃபஜ்ரில் சொல்கின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், என்ன இந்த மக்கள் ஆதுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்க்கவில்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், இந்த ஆதிரத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று பார்க்கவில்லையா? இரமதாத்தில் ஐமாத், அந்த காலத்திலேயே மிக பெரும் மலைகளிலேயே தூண்களை நிறுவியவர்கள். இரம் என்ற பகுதியில், இரம் என்பது இப்பொழுது அம்மானில் இருக்கின்ற ஜோர்டான் தலைநகர் பக்கத்திலே, அந்த இரம் என்ற பகுதியிலே மிக பிரம்மாண்டமான தூண்களை நிறுவியவர்கள். கைகளாலே செதுக்கி மிக பிரம்மாண்டமான தூண்களை நிறுவி அந்த தூண்களுக்கு மேல் முகடு அமைத்து அந்த காலத்திலேயே கான்கிரீட் வீட்டு கட்டியவர்கள். எங்களுடைய வீட்டை எந்த இயற்கை சக்தியாலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று இருமாப்போடு இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த இமாத் என்ற தூண்களுக்குரிய ஆது கூட்டத்தாரிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று இந்த மக்கள் பார்க்கவில்லையா? அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போன்ற ஒரு படைப்பு உலகத்தில் படைக்கப்பட்டதே கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு பெரிய ஆதிக்க வெறி கொண்ட, இவ்வளவு பெரிய சக்தியான, இவ்வளவு பெரிய பலசாலிகளாக இது போன்ற ஒரு கூட்டத்தை அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போன்ற ஒரு படைப்பு உலகத்தில் இதுவரை படைக்கப்பட்டது கிடையாது. இவர்கள் அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், உலகத்திலே தங்களுக்கு சக்தி இருக்கிறது என்பதற்காக, ஆற்றல் இருக்கிறது என்பதற்காக, தங்களை கேட்பதற்கு ஆளில் என்பதற்காக வரம்பு மீறினார்கள். ஃபக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத், உலகத்திலே ஃபஸாதை ஏற்படுத்தினார்கள். மற்ற மக்களை எல்லாம் அழித்து, மற்ற மக்களை எல்லாம் நாசமாக்கி, உலகத்தினுடைய அமைதியை கெடுத்து, உலகத்தினுடைய சாந்தத்தை கெடுத்து ஃபஸாதை ஏற்படுத்தினார்கள். ஃபக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத் ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அதாப், இப்படிப்பட்டவர்கள் ரப் என்ன தெரியுமா செய்தான்? ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அதாப், உம்முடைய ரப் அதாப் என்ற சாட்டையை கையில் எடுத்தான், வேதனை என்ற சாட்டை கையில் எடுத்தான். என்ன வேதனை? பெரும் பெரும் சர்சரின் ஈரன், பெரும் பெரும் புயல்களை வீச வைத்தான். 7 நாட்கள் 7 பகல்கள் தொடர்ந்து காற்று வீச வைத்தான், புயல்களை வீச வைத்தான். அந்த புயல் மூலமாக ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் அழித்தான் என்று அந்த ஆது கூட்டத்தாருக்கு ஏற்பட்ட இழிநிலையை ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆது கூட்டத்திற்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல உலக அமைதிக்கு எதிரியான இந்த அமெரிக்காவினர்கள். இதில் பெரிய வேதனை என்னவென்றால், அமெரிக்க மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்க ஆட்சியாளர்களும், அமெரிக்க அதிகாரிகளும், செனட் உறுப்பினர்களும், காங்கிரஸ் உறுப்பினர்களும், அமெரிக்காவின் ஆளுநர்களை உருவாக்கக்கூடிய, நியமிக்கக்கூடிய அத்தனை பதவி முகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதே நிலைதான். ஆகவே அமெரிக்கா என்று உலகத்திலே அழிந்து அல்லது மட்டமாகி மற்றவர்களை விட ஒரு இழிநிலைக்கு வருமோ அன்றைக்குத்தான் இந்த உலகத்திற்கு உண்மையான அமைதி கிடைக்கும். இஸ்லாம் தழைத்தோங்கும் பொழுது உண்மையான அமைதி கிடைக்கும். இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாத்தை அழிப்பதற்காகவும் எல்லா விதமான சூழ்ச்சியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்கும் வரை உலக அமைதி ஒருபோதும் ஏற்படாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய அமைதி மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாகிய நாம்
இந்த உண்மையை தெரிந்து உலகத்திற்கு பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் என்றாலே அமைதி மார்க்கம். இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் அமைதி ஏற்படும். இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் பீஸ் ஏற்பட முடியும். இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் சௌஜன்யம் ஏற்பட முடியும். ஆகவே நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது போன்று உலக மக்களே நீங்களும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ் யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்திற்கு அழைக்கின்றான், இஸ்லாத்திற்கு அழைக்கின்றான் என்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பை நாம் இந்த உலக மக்களுக்கு கொடுப்போம். எப்பொழுது? அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பை நாம் முழுமையாக ஏற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு முழுமையாக நாம் செவிசாய்த்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நம்மை சப்மிட் செய்தவர்களாக, சரண்டர் பண்ணியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணித்தவர்களாக இருந்து நாம் உலக மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லும் பொழுது நிச்சயமாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா யஹ்லு அலல் அர்தி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்த தக்வா. எந்த ஒரு கோபுர வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் நுழைக்காமல் விடமாட்டான் என்று, அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுழைப்பான். அதன் மூலமாக உலகத்தில் அமைதி ஏற்படும். அப்பொழுது ஏற்படும் அமைதிதான் உண்மையான அமைதி. இப்பொழுது உலகத்தில் நிலவக்கூடிய அமைதி மயான அமைதி. இப்பொழுது உலகத்தில் ஒரு அமைதி நிலவுகிறது என்றால் இந்த அமைதி உண்மையான அமைதி அல்ல, இது மயான அமைதி. எப்பொழுது ஒவ்வொரு இல்லத்துக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் நுழைந்து, ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த கலிமத்து தக்வா நுழைந்து, ஒவ்வொரு வீட்டிலும் அல்லாஹ்விடத்திலே தங்களை முழுமையாக சப்மிட் செய்தவர்களாக ஆவார்களோ அன்றைக்கு தான் இந்த உலகத்தில் முழுமையான அமைதி ஏற்படும். அந்த முழுமையான அமைதி ஏற்படுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோம். நாம் தான் அதற்கு பொறுப்புதாரிகள், நாம் தான் அதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய தைரியத்தையும் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய பொறுப்புணர்வு வல்ல ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. மக்கா ஹஜ் சர்வீஸ் மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம். மக்கா ஹஜ் சர்வீஸ் மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்கள் தலைமையில் ஓர் அற்புத ஜியாரத் பயணம். எகிப்து நாட்டின் ஏராளமான அற்புத தலங்கள், பிரமிடுகள், நைல் நதி மற்றும் ஃபிரவுன் சடலம், பாலஸ்தீன் நாட்டின் பரவசமூட்டும் பைத்துல் முகத்தஸ், ஜெருசலேம், ஜெரிகோ, பெத்லஹேம் போன்ற புண்ணிய தலங்கள், நபி மூசா, நபி ஈசா, நபி யஹ்யா, நபி ஷுவைப், நபி தாவூத், அன்னை மரியம் போன்றோர் வாழ்ந்து மறைந்த வாஞ்சைமிகு தலங்கள், புண்ணிய சஹாபாக்கள் அடங்கியிருக்கும் கண்ணிய நினைவிடங்கள், சிரியா தேசத்தின் சீரிய பள்ளிவாசல் மஸ்ஜித் உமையா, ஜோர்டான் நாட்டில் அஸ்ஹாபுல் காஃப் எனும் குகைத்தோழர்களின் குகை, மனிதர்களை மிதக்கச் செய்யும் சாக்கடல் மற்றும் அல் குர்ஆன் கூறும் அற்புத தலங்கள் ஏராளம் ஏராளம். இவற்றுடன் சேர்ந்து புனித உம்ராவும். இவை அனைத்தும் மௌலானா சம்சுதீன் காசிமீன் அவர்களின் சீரிய வழிகாட்டலில். ஏமாற்றத்தை தவிர்க்க உடனே பதிவு செய்வீர். புறப்படும் நாள் இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாதம். மக்கா ஹஜ் சர்வீஸ் நிசாரா பனான்சா 813 அண்ணா சாலை LIC எதிரில், சென்னை. தொலைபேசி 9445163212.